இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை ஏசாயா அதிகாரம் 58:8. அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். பிரியமானவர்களே, உபவாச ஜெபத்தை குறித்து நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிறோம். உபவாசித்து ஜெபித்தால் தேவ சமூகத்துல உங்களை தாழ்த்தி உங்களை ஒடுக்கி நீங்க ஜெபிக்கும் போது என்னென்ன ஆசீர்வாதம் பாருங்க. உங்க வெளிச்சம் எழும்புமா, கர்த்தர் உங்களை எழும்ப பண்ணுவார். அநேகருக்கு வெளிச்சம் தரக்கூடிய பாத்திரமாக உங்களை கர்த்தர் மாற்றுவார். இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு முன்பதாக பிரகாசிக்கிற ஒரு வெளிச்சத்தை போல கர்த்தர் உங்களை எழும்ப பண்ணுவார். உன் சுக வாழ்வு சீக்கிரத்துல துளிர்க்குமா? பிரியமானவர்களே, சுக வாழ்வுக்காக காத்துட்டு இருக்கீங்க. சீக்கிரத்துல துளிர்க்கணும்னா ஆண்டவருடைய சமூகத்துல உபவாசித்து ஜெபியுங்கள். அடுத்ததாக உன் நீதி உனக்கு முன்னால செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்குமா. பிரியமானவர்களே, ஏசாயா 58 அதிகாரத்துல கர்த்தருக்கு பிரியமான உபவாசம் எது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உபவாசித்து ஜெபித்தால், கர்த்தரை தேடினா இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் பெற முடியும். ஏசப்பாவுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. எவ்வளோ வேலைகள், எவ்வளோ பிஸியா இருக்கிறீங்க. ஆண்டவருடைய சமூகத்துல ஒரு நாளை நியமித்து உங்க குடும்பத்தின் சுக வாழ்வுக்காக உபவாசிங்கள். உங்க குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்காக உபவாசிங்க. உங்க பிள்ளைகளுக்காக, உங்க தலைமுறைகளுக்காக உபவாசிங்க. நீங்க செய்கிற வேலைக்காக உபவாசித்து ஜெபம் பண்ணுங்க. சரீர சுகத்துக்காக ஜெபிங்க. தேசத்துக்காக உபவாசிங்கள். சுக வாழ்வு துளிர்க்கும். உங்க வெளிச்சத்தை கர்த்தர் எழும்ப பண்ணுவார். கர்த்தருடைய மகிமை உங்களை காக்கும். செபிப்போம். எங்க நேசிக்கிறவங்க நல்ல தகப்பனே, இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா. சுக வாழ்வு சீக்கிரத்துல துளிர்க்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. உபவாசித்து ஜெபிக்கிறது நமத்தான். கர்த்தாவே, நீர் தரக்கூடிய நன்மைகள் ஆசீர்வாதங்களை படித்து கொண்டிருக்கிறோம் சுவாமி. அருமையான தேவ பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, அற்புதங்களை செய்யுங்கப்பா. திருமணமாக வேண்டிய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. கர்ப்பத்தின் கனிக்காக காத்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. கர்ப்பிணிகளை ஆசீர்வதிங்கப்பா. எசப்பா, நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுங்கப்பா. ஆண்டவரே, கைது செய்கிற வேலைகள், வியாபாரங்கள், தொழில்களை ஆசீர்வதிங்க. குடும்பத்தில் சமாதானத்தை கொடுங்கப்பா. பிரிவினைகள், பிரச்சனைகள் எல்லாம் மாற்றுங்க. கடன் பாரங்கள், நெருக்கங்கள் எல்லாம் மாற்றுங்கப்பா. இந்த நாள் முழுவதும் கத்தை தாங்கி நடத்துகிறபடினால ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க. கர்த்தாவே, எதிர்பார்த்து கொண்டிருக்கிற, ஜெபித்து கொண்டிருக்கிற காரியங்களுக்கு பதிலை தருகிறபடினால ஸ்தோத்திரம். பலவீனத்தோடு ஹாஸ்பிட்டல் இருந்து ப்ரே பண்ணிட்டே இருக்கிறாங்கப்பா. எவ்வளோ நாளா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கிறாங்கப்பா. சுகத்தை கொடுங்க ஆண்டவரே. வியாதியை மாற்றுங்கப்பா. உங்க வல்லமை கடந்து செல்லட்டும் ஆண்டவரே. கர்த்தரை இரக்கம் செய்கிறபடினால ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, ஏசப்பா உங்களோட பேசியிருக்கிறார். கர்த்தர் நிச்சயமா உங்க வாழ்க்கையில சுக வாழ்வை துளிர்க்கப்பட போகிறார். உங்களுக்காக, உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக, எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். God bless you.